நான் வணக்கம். உங்கள் விஸ்மி. நம்ம டெக்னீஷியனுக்கு மெக்கானிக்கில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது பார்த்தீங்கன்னா ஹெச்எக்ஸு 10 இன்ச்சு சப்வூஃபர் சிங்கிள் மேக்னெட். ஆக்சுவலாக ஒரு 2 டிரான்சிஸ்டர் மோனோக்கோ இல்லை 2 ஃபிட் ஐஆர்எஃப் மோனோக்கோ இந்த சிங்கிள் மேக்னெட்டு பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகும். 100 வாட்டுக்கு பக்கா மேட்ச் ஆகும். ஆனால் நிறையா பேர் டபுள் மேக்னெட் போடுறாங்க. டபுள் மேக்னெட்டுக்கு கண்டிப்பாக 2 டிரான்சிஸ்டர் பத்தாது. அதோட 2 இன்ச்சுக்கு வாய்ஸ் காயிலுக்கும் அதோட லென்த்துக்கும் ஹைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பத்தாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் மேக்னெட்டை விட சிங்கிள் மேக்னெட்டு தான் த்ரோ அதிகமாக இருக்கும், ஃபுல் பேஸ் வரும். நான் நிறைய பேர் அது தெரியாமல் டபுள் மேக்னெட் போட்டால் தான் பேஸ் வரும்னு போடுறாங்க. ஆனால் டபுள் மேக்னெட்டை எதுக்கு போடணும்னா 4 டிரான்சிஸ்டரில் பேரல் சர்க்கியூட்டு, சக்தி மோனோ, அந்த மாதிரி ஷான் மோனோ, பேரல் செட் தாஸ் மோனோ, பிஸ்மியோட தாஸ் மோனோ, இந்த மாதிரி பேரல் சர்க்கியூட்டுக்கு போடும்போது இது 12க்கு போடுற இடத்துல 10 இன்ச்சு டபுள் மேக்னெட் போடலாம். ஆனால் 2 டிரான்சிஸ்டர் கம்பல்சரி 10 இன்ச்சு போட்டிங்கனாலே பக்காவாக இருக்கும். அதுதான் ஃபுல் த்ரோ வரும், நல்லாவும் இருக்கும். நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு 5 வண்டி 6 வண்டி ஃபிட்டிங் மட்டும் போடுவோம் எங்கள் ரீட்டைல் கடையில். அப்போ இதோட பேஸு டபுள் மேக்னெட்டு வராது. டபுள் மேக்னெட்டு வரும்னா அதுக்குண்டான அளவுக்கு நம்ம பவர் டிரான்சிஸ்டர் போடணும். 40R மோனோ போட்டு 10 இன்ச்சு டபுள் மேக்னெட் போட்டால் ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபருக்கு ஈக்குவலாக பேஸ் எடுக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.